ஐயா ஜூஸ். அதை அப்படி வச்சிருமா. நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். இந்து என்னம்மா ஏதோ என்கிட்ட கேட்குற மாதிரி வந்துட்டு கேட்காம போற? அது வந்து தயங்காம கேளுமா. ஐயா இந்த வீட்ல என்னங்கய்யா நடக்குது? ஏன் இவங்கெல்லாம் பொம்பளைங்கள இப்படி அடிமை மாதிரி நடத்துறாங்க? 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிமைத்தனம் இருந்துச்சுன்னு நான் புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா அதெல்லாம் நேர்ல பாக்குறேன். இங்க பொம்பளைங்கள மனுஷங்களா கூட மதிக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லையே. நீங்க மட்டும்தான் கொஞ்சமாவது பொம்பளைங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மரியாதை கொடுக்கறீங்க. ஆனா உங்க பசங்க 2 பேரும் இவ்ளோ பெரிய சிட்டில வாழ்றாங்க, பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா பொம்பளைங்க விஷயத்துல இவ்ளோ கண்டிப்பாவும் கொடுமையாவும் நடந்துக்கிறாங்க. என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்கய்யா. நீ கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குமா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க 2 பேரும் அப்படி மாறினதுக்கு காரணம் இருக்குமா. என்னது மாறிட்டாங்களா? அப்போ நிஜமாவே இப்படி இல்லையா? எனக்கு அறந்தாங்கி பக்கத்துல ஒரு சின்ன கிராமமா. அங்கே ஒரு பெரிய விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கிருபா திவாகர்னு இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம முத்தழகுன்னு ஒரு மகளும் இருந்தா. அவ பேருக்கேத்த மாதிரியே ரொம்ப அழகா இருப்பா. எங்களுக்கு மத்தியில அவ மட்டும்தான் ஒரே பொம்பளை பிள்ளை. அதனால அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கிருபாவும் திவாகரும் என் மகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு. நானும் அப்படித்தான் என் பொண்ணை வளர்த்தேன். அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், ஆம்பளைங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பொழுது சாஞ்சதும் வீட்டுக்கு வந்துடணும்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வளர்த்தேன். அந்த காலத்தில் ஆம்பளைங்க எல்லாரும் பொம்பளைங்களை அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பசங்களும் வளர்ந்து குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. என் முத்தலகம் +2 படித்து முடிச்சா. நல்லா படித்ததுனால நிறைய மார்க் எடுத்திருந்தா. சரி ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண. கிருபாவுக்கு அவன் தங்கச்சின்னா ரொம்ப உசுறு. ஒன்று கேட்டா ஓடி போய் வாங்கியாந்து கொடுத்துருவான். அப்படியே 3 வருஷமும் ஓடி போயிடுச்சுமா. முத்தழகு காலேஜில் நல்லா படித்து பட்டமும் வாங்கினா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசி முடிவு பண்ணோம். அவளை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தோம். அப்புறம் அதை எழுதியா. என்ன பாக்குறீங்க? பழைய வீடுதான், இப்ப இடிச்சு கட்டினது. நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னோட மூத்த பையன் கிருபா. வணக்கம். இது என்னோட 2வது பையன் திவாகர். வணக்கம். நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணப்போ எங்க தரகர் தான் இந்த ஊர்ல ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரு. சரி சரி. பையன் என்ன சொன்னாருன்னா படிச்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னோம். என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இந்த கிராமத்திலேயே காலேஜ் போய் படிச்சு பட்டம் வாங்கினது என் தங்கச்சி மட்டும்தான். ரொம்ப தங்கமான பொண்ணு. அதுல பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா என் பொண்ணு நல்ல விதமா புத்திசாலித்தனமா படிச்சதுனால
அவன் அண்ணன் கிருபா தான் மேற்கொண்டு படிக்கட்டும்னு சொன்னான். அதனால தான் நாங்களும் படிக்க வச்சோம். ஆனா பாருங்க, அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்காக தானே நீங்க தேடி வந்திருக்கீங்க. இருக்காதா? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், எல்லா பசங்களும் படிச்ச பொண்ணை தான் கட்டணும்னு சொல்ல போறாங்க. ஆமா ஆமா. உங்க பசங்க தங்கச்சியை படிக்க வைக்க சொல்லி நல்ல யோசனை தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி. நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க பாக்கலாம். அம்மா மஞ்சு, பொண்ணு வர சொல்லுமா. சரிங்க ஐயா. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளு. என்னவா? பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்காடா? பையனுக்கும் எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. இருப்பா, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கானு? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிற முடிவை என் தங்கச்சி தட்டி கழிக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் தங்கச்சிக்கு 100% பிடிச்ச மாதிரி தான். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். என்கிட்ட மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம இவங்களா பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்களே. அப்படின்னா இந்த நல்ல நேரத்திலேயே தட்டை மாத்தி கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரி.